welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான grilled butter garlic prawns எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1 கிலோ ஜம்போ prawns எடுத்துர்க்கேன். 10 வெள்ளை பூண்டை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச தூள் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம். இப்போ ஒரு கப் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இடிச்ச தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வெண்ணெய் எப்பவுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெண்ணெய் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம 2 பொழுந்து அந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற இறாலை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அது மேலே லேசாக அந்த வெண்ணெயை தடவிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஜம்போ ப்ரான்ஸ் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டைகர் ப்ரான்ஸ் கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இறாலையுமே தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வெண்ணெய் தடவின பக்கத்தை அந்த பேனில் படுற மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இறால் நல்லா grill ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் வெந்தாலே போதும். இப்போ மற்ற பக்கம் திருப்பி நல்லா இறால் வேகட்டும். இப்போ அந்த இறால் மேலே கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது அந்த சைடில் இருக்கிற அந்த வெண்ணெயும் பூண்டையும் ஸ்க்ரேப் பண்ணி அந்த இறால் மேலே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம இறால் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். நம்ம இறால் நல்லா வெந்துடும். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான grilled butter garlic prawns ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக சந்திக்கிறேன்.